அன்புகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா வந்து என்ன சொல்றாருன்னா, "நான் பேசினத நீங்க எதுவும் மனசுல நெனச்சுக்கிறாதீங்க. ரொம்ப நீங்க ஹார்ட்டா இருக்கீங்க. நீங்க வந்து நான் சொன்ன விஷயமே வந்து அடுத்து வந்து நீங்க அந்த சரி பண்ணிக்கிருவீங்க அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ இத வந்து நீங்க பெருசு பண்ணிக்கிற வேணாம்" அப்படின்றாரு. அன்பு வந்து அடுத்து அத பத்தி எதுவுமே பேசல. எல்லாருமே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கையில வந்து மசாலாவ அரைச்சு எல்லாருமே வெயிட் பண்ணி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஹோட்டல்ல யாருமே வரல. அந்த நேரம் கண்மணி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஜீவா சொல்றாப்புல, "எதுவுமே ஒரே நாள்ல நடந்துராது. இது சினிமாவோ அல்லது வந்து கனவோ கிடையாது. நிஜ வாழ்க்கையில எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் சாப்பாடு எதுவும் வீணாகும்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் நீங்க வந்து காம்பீட்டேக்கா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத கடந்து நம்ம வந்துரலாம் அப்படிங்கிறாரு நம்ம ஜீவா. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த இடத்துல கூடியிருக்கிற நேரத்தில வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல பத்தி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அன்பும் கண்மணியும் வந்து ரொம்ப சண்டை போடுற மாரி இருக்காங்க. காரணம் என்னன்னா, அன்பு சொன்ன எந்த பொருளுமே வந்து கண்மணி வாங்கல. கண்மணி ஒரு ஸ்டைல்ல வாங்கியிருக்காங்க. அன்பு சொன்ன விஷயம் ஒரு வேற மாரி இருக்கு. ஸோ ஒரு தக்காளிய கூட வந்து பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்லி பிரிச்சு வாங்குறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் அதிகமாயிருது. அப்ப வந்து என்ன பண்றாருன்னா, அன்பு வந்து கண்மணிய புடிச்சு சத்தம் போடுறாரு. "இடியாப்பம் பண்றவங்களுக்குலாம் என்ன தெரியும்?" அப்படின்றாரு. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் அதிகமாகும்போது, ஜீவா வேற வழியே இல்லாம வந்து அன்ப கூப்பிட்டுட்டு மாடிக்கு கூட்டு போயிறாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட கூட்டு போயிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்துட்டு அவங்க அம்மாங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு கவலைப்படுறாங்க. ஏற்கனவே வந்து குடும்பத்துக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது சண்டை ஒருத்தர் ஒருத்தர் போட்டாங்க. இப்ப வேலை செய்ற இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறாங்க. "என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வேதனைப்படுறாளேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. கண்மணியோட அம்மா. ஸோ அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாக் எடுக்கிறதுக்கு நம்ம கண்மணி வந்து உள்ள போய் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல வந்து வெளியில வேலை பார்க்குறவங்க வந்து ஸ்டாக் ரூம் தொறந்திருக்குன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு போயிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துறாங்க. பார்த்துட்டு சண்டைய அங்கேயும் ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து 2 பேரும் வெளியில போணும் அப்படின்னு சொல்லிச்சு வெளியில வந்து மூவ் பண்ணி பார்க்குறாங்க. கதவு லாக் ஆயிருச்சு. கதவு வந்து தொறக்க முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணியோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கண்மணிய தேடி வராங்க. உள்ள கண்மணி இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அன்பு சாரும் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க. அம்மா வந்து வந்து கண்மணி மட்டும் இருக்கிறதா இருக்கும் இருப்பா தொறந்து விட்டு கூட்டு வாடி அப்படின்றாங்க. கண்மணி அங்க இல்ல கூட அன்பு சார் இருக்காருன்னோனே 2 பேருமே இருக்கட்டும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன பேசி புரிதல் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா. ஆனா வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தாவே பெரிய விஷயம் தான். ஏன்னா எளிய முனியமா இருக்கிறவங்க எப்படி வந்து ஒண்ணா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முடியும். ஒரே வீட்ல இருக்கும்போது புரியாதவங்க எப்படி ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்கும் எழுது. பார்க்கலாம். ஒருவேளை அப்படி மாற்றி நடந்தா, அது ஒரு பெரிய அதிசயம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்யோன்யமா இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, என்னைய பொறுத்தவரைக்கும் அது அந்யோன்யமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் சண்டை மூட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர்